இணையத்தில் விற்கப்படும் இனிப்பு பலகாரங்கள் மற்றும் மிட்டாய்களில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து இதுவரை போலீசார் எந்தவொரு புகார்களோ அல்லது அறிக்கைகளை பெறவில்லை. இன்று வரை சந்தையில் கிடைக்கும் அல்லது இணையம் வாயிலாக விற்கப்படும் இனிப்பு பலகாரங்கள் மற்றும் இதர இனிப்பு மிட்டாய்களில் தடை செய்யப்பட்ட பொருட்கள், குறிப்பாக போதைப் பொருட்கள் இருப்பதாக எந்தவொரு பாதிக்கப்பட்ட நபரும் புகார் அளிக்க முன்வரவில்லை அல்லது கண்டறியவில்லை என்று போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் டாக்டர் உசைன் ஒமார் கான் தெரிவித்தார். பயணிட்டாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இது தொடர்பான எந்தவொரு பிரச்சனையையும் கண்காணிக்கவும் விசாரிக்கவும் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை எப்போதும் சுகாதார அமைச்சு, ரசாயனத்துறை மற்றும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் நிரூபிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் வரை இந்த விவகாரம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையானவை என கருத முடியாது என அவர் கூறினார். முன்னதாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு கவனம் சிதறலையும் நினைவாற்றல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் என்று கூறப்படும் பொருட்களை கொண்டு பல்வேறு வகையான பலகாரங்கள் மற்றும் மிட்டாய்கள் ஒரு பேரங்காடியில் விற்கப்பட்டதாக கூறப்படும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. வியாபாரிகளை உங்கள் விற்பனை உயர்த்த இந்த பொன்னான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். ஃபெஸ்டிவல் புடாயா மலேசியா, அஞ்சரான், கமந்திரியான், பிளான்சோங்கா, சனீட் அண்ட் புடாயா. மேல் விவரங்களுக்கு கலர்ஸ் ஆஃப் இந்தியா சோஷியல் மீடியா. பேராக் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இப்பொழுது ஃபெஸ்டிவல் புடாயா மலேசியா அட் பேராக் 2026 உடன் இணைந்து வருகிறது. ஜூன் 25 முதல் 28 வரை புலாத்தான் சுல்தான் அஸ்லான் ஷா இப்போ மேரு காஷ்மீரினா ஹோட்டலுக்கு எதிர் இந்திய மற்றும் உள்ளூர் பொருட்களின் கண்காட்சி, வைரல் உணவுகள், மலேசிய கலாச்சார நிகழ்ச்சிகள், மேடை கலை நிகழ்ச்சிகள் மற்றும் குடும்பத்திற்கான பொழுதுபோக்கு.